நீட் வினாத்தாள் கசிவுக்கு பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் தனது மத்திய கல்வி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவர் தனது ராஜினாமா கடிதத்தை பிரதமர் மோடிக்கு அனுப்பி வைத்துள்ளார். ஜந்தர் மந்தர் பகுதியில் நடைபெறும் போராட்டத்தில் தேச விரோத சக்திகள் ஊடுருவுவதை தவிர்க்கவும், மாணவர்கள் தங்கள் எதிர்காலத்தை வீணடிக்காமல் இருக்கவும் பதவி விலகுவதாகவும் தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டுள்ளார். நீட் வினாத்தாள் கசிவுக்கு பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் தனது மத்திய கல்வி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளதை கரப்பான்பூச்சி கட்சியினர் கொண்டாடி மகிழ்ந்தனர். டெல்லி ஜந்தர் மந்தர் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். போராட்டம் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது என்று மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா உறுதியளித்துள்ளார். சிஜேபி கட்சியினருடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் குளறுபடியால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்குவது தொடர்பாக விதிமுறைப்படி பரிசீலித்து முடிவு செய்யப்படும் என்று குறிப்பிட்டார். தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்துள்ளது ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி என்று சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் தெரிவித்துள்ளார். துணிச்சலுடன் போராடிய கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள அவர், பொறுமை, தொடர் முயற்சிக்கு வெற்றி கிடைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளனர். தர்மேந்திர பிரதான் அவராக ராஜினாமா செய்யவில்லை என்றும், நாம் தான் அவரை ராஜினாமா செய்ய வைத்துள்ளோம் என்றும் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியின் நிறுவனர் அபிஜித் தேப்கே தெரிவித்துள்ளார். போராட்டம் நடத்தியவர்கள் மீது அநாகரிகமாக நடந்து கொண்டார்கள் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். இதை கடந்த மாணவர்கள் உறுதியுடன் போராடியதாக அபிஜித் குறிப்பிட்டார். மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ததை அடுத்து கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் தங்கள் போராட்டத்தை கைவிட்டுள்ளனர். மத்திய அமைச்சர்கள் நட்டா, ஜிதேந்திர சிங் ஆகியோருடன் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதன் பின்னர் அமைச்சர்களுடன் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது நல்லெண்ண அடிப்படையில் போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக அறிவித்த சிஜேபியினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வீடு திரும்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். இளைஞர்கள், மாணவர்களின் போராட்டம் தீவிரம் அடைந்ததை தொடர்ந்து மத்திய கல்வி அமைச்சர் பதவியை தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்துள்ள நிலையில் நீட் குளறுபடிக்கு பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் தனது கல்வி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் ஜந்தர் மந்தரில் முதலில் உண்ணாவிரதம் தொடங்கினார். 20 நாட்களுக்கும் மேலாக உண்ணாவிரதம் மேற்கொண்ட அவரை டெல்லி போலீசார் வலுக்கட்டாயமாக அழைத்து சென்று டெல்லி சப்தர்ஜங் மருத்துவமனையில் அனுமதித்தனர். பின்னர் அவர் தனியார் மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டார். பிரதமர் மோடி நாட்டின் மாணவர்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், அரசு என்ன செய்தாலும் டெல்லியில் மாணவர்கள் பின்வாங்கப் போவதில்லை என தெரிவித்தார். இந்தியாவின் கடந்த காலமான பிரதமர் மோடியால் எதிர்காலத்தை எதிர்த்து போராட முடியாது என கூறினார். மாணவர்களை பெல்லட் குண்டுகளால் தாக்கிய காவல்துறையினர் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தர்மேந்திர பிரதான் துறைமாற்றம் என வரும் செய்திகளை இந்திய மாணவர்கள் ஏற்கப் போவதில்லை என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார். தர்மேந்திர பிரதானை எந்த துறைக்கும் மாற்றாமல் பதவி நீக்கம் என்பதே ஒரே தீர்வு என்றும் கூறினார். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமாவை அடுத்து சென்னை டி நகரில் உள்ள பாலன் இல்லத்தில் போராடி வரும் போராட்டக்காரர்கள் வெற்றி முழக்கமிட்டு கொண்டாடினர். அடுத்த 2 நாட்களில் நீட் தேர்வு ரத்து என்ற அறிவிப்பை கேட்கவிருக்கிறோம் என்றும், அதுவரை போராட்டம் தொடரும் என்றும் போராட்டக்குழு அறிவித்துள்ளது. சென்னையில் நடைபெற்ற நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்தில் தன்னை விஜய் ரசிகை என அறிவித்துக் கொண்டு பேசிய நடிகை சனம் ஷெட்டியின் மைக் பிடுங்கப்பட்டு வெளியேற்றப்பட்டார். சென்னை தியாகராய நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகமான பாலன் இல்லத்தில் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு இயக்குநர் வெற்றிமாறன், நடிகை சனம் ஷெட்டி உள்ளிட்டோர் ஆதரவு தெரிவித்து கலந்து கொண்டனர். தன்னை விஜய் ரசிகை என்று அவர் கூறியதால் கூட்டத்தில் எதிர்ப்பு எழுந்தது. நீட் விவகாரத்தில் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகுவது தீர்வாக இருக்காது என்று அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வை ரத்து செய்வதே தீர்வாக இருக்கும் என்றும், நீட் வேண்டாம் என்பது தாவேக அரசின் நிலைப்பாடு என்றும் குறிப்பிட்டார். மேலும் நீட் தேர்வை ரத்து செய்வதற்கான காலம் வரும்போது தாவேக முதலில் குரல் கொடுக்கும் என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்திருக்கிறார்.
நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக நடக்கும் மாணவர்கள் போராட்டத்தை முதலமைச்சருக்கு எதிராக திசை திருப்ப முயல்பவர்களை அரசு உரிய முறையில் எதிர்கொள்ளும் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பழனி கோவில் நிலப்பதிவு விவகாரத்தில் தனது மீதும் அரசின் மீதும் வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் அரசியல் உள்நோக்கம் கொண்டவை என கூறினார். மாணவர்கள் கையில் எடுத்த எந்த போராட்டமும் தோற்காது என்றும் போராட்டத்தை வேறு யாரையும் ஹைஜாக் பண்ண விட வேண்டாம் என்றும் இயக்குநர் வெற்றிமாறன் தெரிவித்துள்ளார். நீட் தேர்வுக்கு எதிராக சென்னையில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகமான பாலன் இல்லத்தில் நடைபெறும் போராட்டத்தில் வெற்றிமாறன் பங்கேற்றார். அப்போது பேசிய அவர் மாணவர்கள் எடுக்கும் முடிவுகளுக்கு ஆதரவாக நிற்பதாக தெரிவித்தார். நீட் இருக்கவே கூடாது என்பதே தமிழ்நாட்டின் நிலைப்பாடு என திமுக எம்பி கனிமொழி தெரிவித்துள்ளார். சென்னை தியாகராய நகரில் பாலன் இல்லத்தில் நடந்த காத்திருப்பு போராட்டத்தில் கனிமொழி பங்கேற்றார். அப்போது பேசிய அவர் நாடு முழுவதும் உள்ள தலைசிறந்த மருத்துவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து சென்றுள்ளார்கள் என்றும் அவர்கள் யாரும் நீட் தேர்வு எழுதவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் நடைபெறும் நீட் போராட்டத்திற்கு மாநில அரசு ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் கனிமொழி தெரிவித்தார். நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்தும் டெல்லியில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் திருவாரூர் ரயில் நிலையம் முன்பு மாணவர்கள், இளைஞர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் பங்கேற்றவர்கள் தங்களது செல்போன் டார்ச் லைட்டுகளை ஒளிரவிட்டு மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். மேலும் நீட் தேர்வு முறைகேடுகள் குறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். நீட் தேர்விற்கு எதிராக போராடி வரும் மாணவர்களுக்கு நடிகை ஜோதிகா ஆதரவு தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ள அவர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மாணவர்களுடன் நிற்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஜென்சியை நினைத்து பெருமைப்படுவதாக தெரிவித்துள்ள ஜோதிகா மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். முதல்வர் விஜயின் ஜனநாயகன் படம் குறித்து இந்திய கிரிக்கெட் வீரர் வருண் சக்கரவர்த்தி நிகழ்ச்சியாக பதிவிட்டுள்ளார். ஜனநாயகன் என்ன ஒரு பிரியாவிடை படம், ஒவ்வொரு வினாடியும் பிடித்திருந்தது. ரசிகர்களுக்காக இவ்வளவு தருணங்களை கொண்ட அவர் காதலுக்கு மரியாதை படத்தில் இருந்து நான் உங்களுடைய ரசிகன், சிறுவயது முதலே எனது வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இருந்துள்ளீர்கள், உங்களை மிஸ் பண்ணுவேன் அண்ணா என குறிப்பிட்டுள்ளார். தொடரும் காவல் மரணங்கள் குறித்து முதலமைச்சர் வாயை திறப்பது எப்போது என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது சாரி சொன்னால் போதுமா என என்னை பார்த்து வீராவேசமாக கேட்டவர் முதலமைச்சரானதும் அதை கூட செய்ய துணிவின்றி எங்கு ஒளிந்து கொண்டிருக்கிறார் என விமர்சித்துள்ளார். பேச்சுவார்த்தைக்காக கர்நாடகம் செல்லும் முடிவை தமிழக முதலமைச்சர் விஜய் கைவிட வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். காவிரி நீருக்காக கர்நாடக அரசுடன் பேச்சுவார்த்தை எனும் சதி வழக்கில் தமிழ்நாடு முதலமைச்சர் சிக்கக்கூடாது என்று தெரிவித்துள்ளார். இது நீதிமன்றத்தில் பின்னடைவை ஏற்படுத்திவிடும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக பின்னடைவுக்கு காரணம் மற்றும் எதிர்வரும் உள்ளாட்சி தேர்தல் மற்றும் மக்களவைத் தேர்தலை சந்திப்பது குறித்து கட்சி நிர்வாகிகளை சந்தித்து எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார். இதன் தொடர்ச்சியாக ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் கள்ளக்குறிச்சி மற்றும் தென் சென்னை மாவட்ட நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டார். சமூக வலைதளங்களில் வரும் செய்திகள் அனைத்தையும் நம்ப வேண்டாம் எனவும் நிறைய பொய்யான தகவல் வருவதாகவும் அமைச்சர் ஜெகதீஸ்வரி வேண்டுகோள் விடுத்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஜெகதீஸ்வரி பொய்யான தகவல்கள் முதலமைச்சர் மீது முன்வைக்கப்படுவதாகவும் எந்தவொரு தகவலாக இருந்தாலும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் எனவும் தெரிவித்தார். சென்னையில் எஸ்பிஐ வங்கி மேலாளர் கன்னத்தில் அறைந்த சம்பவத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரியின் மகள் கயல்விழி மீது 4 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சென்னை அடையாறில் கயல்விழிக்கு சொந்தமான கட்டிடத்தில் எஸ்பிஐ வங்கி செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் கட்டிடத்தின் லிப்ட் செயல்படாதது குறித்து கயல்விழியிடம் வங்கி மேலாளர் தெரிவித்துள்ளார். அப்போது வங்கி மேலாளர் கன்னத்தில் கயல்விழி பளார் என அறிந்தார்.
தனியாக வசித்து வந்த 60 வயது மூதாட்டி கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். முதற்கட்ட விசாரணையில் கொலை செய்யப்பட்ட மூதாட்டி அணிந்திருந்த நகைகள் மற்றும் வீட்டிலிருந்த பணம் காணாமல் போயிருந்தது தெரியவந்தது. விழுப்புரத்தில் நடைபெற்ற போராட்டத்தின் போது காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. போராட்டத்தில் ஈடுபட்ட பலரை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்து திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர். இந்நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் திடீரென போராட்ட களத்திற்கு வந்து போராட்டத்தில் கலந்து கொண்டார். அப்போது போலீசார் அவரையும் கைது செய்தனர். இதற்கு கண்டனம் தெரிவித்த சண்முகம் மாணவர்கள் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். திருப்பத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட நூல்மண்டி தெருவில் 6 மூட்டை ரேஷன் அரிசிகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற அதிகாரிகள் அங்கு பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 300 கிலோ எடை கொண்ட 6 மூட்டை ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்தனர். இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 3 மீனவர்கள் விடுவிக்கப்பட்டு விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தனர். ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த 11 மீனவர்கள் கடந்த 2024ஆம் ஆண்டு கடலுக்கு மீன்பிடிக்க சென்றபோது இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். இதையடுத்து மத்திய மற்றும் மாநில அரசுகளின் தொடர் பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக முயற்சிகளின் பலனாக சிறையில் இருந்த 3 மீனவர்களை இலங்கை அரசு கடந்த 16ஆம் தேதி விடுதலை செய்தது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் ஊருக்குள் வர மறுத்த அரசு பேருந்தை பொதுமக்கள் சிறைப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நாங்குநேரி வழியாக இயக்கப்படும் அரசு பேருந்துகள் பெரும்பாலானவை ஊருக்குள் வராமல் விதிகளை மீறி புறவழி சாலையில் இயக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் வள்ளியூர் பேருந்து நிலையத்தில் மதுரை நோக்கி வந்த அரசு பேருந்தில் கைக்குழந்தையுடன் பெண்கள் 3 பேர் ஏற முயன்றனர். அப்போது பேருந்து நாங்குநேரிக்குள் செல்லாது என கூறி அவர்களை இறங்குமாறு கூறிய ஓட்டுநர் தகாத வார்த்தைகளில் திட்டியதாக தெரிகிறது. தகவல் அறிந்து வந்த பெண்களின் உறவினர்கள் பேருந்தை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் பேருந்தை விடுவித்த நிலையில் பொதுமக்களின் புகாரை வாங்க மறுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அண்ணா பல்கலைக்கழக மாணவர் சேர்க்கைக்கு 13 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுக்கப்பட்டது தொடர்பாக சென்னையை சேர்ந்த 2 மீது அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட தலைமை நீதிபதி தர்மாதிகாரி நீதிபதி ஜி அருள்முருகன் அமர்வு சிபிஐ வழக்கில் தண்டனை ரத்து செய்யப்பட்டதால் அந்த வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை வழக்கில் தண்டிக்கப்பட்ட உத்தரவும் ரத்து செய்யப்பட தகுதியானது என தெரிவித்தனர். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்தாய் வாழ்த்து 3ஆவதாக பாடப்படும் என்ற பல்கலைக்கழக நிர்வாகத்தின் அறிவிப்புக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமிழ்தாய் வாழ்த்தை இயற்றியவரின் பெயரிலான பல்கலைக்கழகத்திலேயே தமிழ்தாய் 3ஆம் இடம் அளிப்பது ஏற்புடையதல்ல என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களை இணைக்கும் வகையில் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் அமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த பகுதிகளை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் தினமும் கொள்ளிடம் ஆற்றை கடந்து செல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் கொள்ளிடம் ஆற்றில் தண்ணீர் வரத்து அதிகரிக்கும் காலங்களில் சுமார் 60 கிலோமீட்டர் வரை சுற்றி செல்வதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை பகுதியில் சவடு மண் எடுப்பதற்கான அனுமதியை பயன்படுத்தி சட்டவிரோதமாக மணல் கொள்ளை நடைபெறுவதாக புகார் எழுந்துள்ளது. திருவாடானை பகுதியில் உள்ள விவசாய நிலங்களிலிருந்து மணல் அள்ளப்பட்டு பின்னர் அதை அலசி ஆற்று மணல் போல மாற்றி விற்பனை செய்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் இயற்கை வளங்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதோடு விவசாய நிலங்களும் சேதமடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். வார விடுமுறையை முன்னிட்டு கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. அதன்படி சென்னை கிளாம்பாக்கத்திலிருந்து 24ஆம் தேதி 395 பேருந்துகளும் 25ஆம் தேதி 330 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அதேபோல கோயம்பேட்டிலிருந்து 24ஆம் தேதி 120 பேருந்துகளும் 25ஆம் தேதி 120 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது.
வார இறுதி மற்றும் திருவிழா காலங்களை முன்னிட்டு தென் மாவட்டங்களுக்கு செல்லும் ரயில்களில் பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. பயணிகள் நெரிசலை சமாளிக்கும் வகையில் புதிய வாராந்திர சிறப்பு சேவை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு ரயில் மூலம் தாம்பரத்தில் இருந்து நேரடியாக வேளாங்கண்ணிக்கு செல்லும் பயணிகளுக்கு மாற்று வசதி கிடைக்க உள்ளது. இரவு நேரத்தில் புறப்பட்டு மறுநாள் காலை இலக்கை அடையும் வகையில் அட்டவணை தயாரிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் உள்ள தர்பாரணேஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. சனீஸ்வர பகவானுக்கு வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வெள்ளிக்கவச அலங்காரத்தில் அருள்வாளித்த சனீஸ்வர பகவானை எல் தீபம் ஏற்றி பக்தர்கள் வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள மீனாட்சிபுரம் முத்துமாரியம்மன் கோவிலில் ஆடி வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு 208 திருவிளக்கு பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் காரைக்குடி பகுதியை சுற்றியுள்ள ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு தங்களது வேண்டுதல் நிறைவேற வழிபாடு நடத்தினர். கோவை மாவட்டம் ஆனைமலை அருகே உள்ள மாசாணியம்மன் கோவிலில் 78,29,000 ரூபாய் உண்டியல் காணிக்கையாக கிடைக்கப்பெற்றதாக கோவில் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். ஆனைமலை அருள்மிகு மாசாணியம்மன் கோவிலில் மாதாந்திர உண்டியல் காணிக்கை என்னும் பணி நடைபெற்றது. 31 உண்டியல்களில் பக்தர்கள் செலுத்திய காணிக்கைகள் அதிகாரிகள் முன்னிலையில் எண்ணப்பட்டன. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அருகே உள்ள திருத்தலிச்சேரி ஸ்ரீ தங்கமாரியம்மன் ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது. ஆடி மாதம் 2வது வெள்ளியை முன்னிட்டு நடைபெற்ற இந்த பூஜையில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று குத்துவிளக்கை அம்மனாக பாவித்து குங்குமம் பூக்கள் கொண்டு பூஜித்து வழிபட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்ட கிராம பகுதிகளில் தாயை பிரிந்த குட்டியானை ஒன்று கடந்த ஓராண்டாக வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராம பகுதியில் சுற்றித் திரிந்து வருகிறது. கிராம பகுதிகளில் சர்வசாதாரணமாக சுற்றி வரும் இந்த குட்டியானையை தாயுடன் சேர்க்க வனத்துறை முயற்சித்து வருகின்றனர். உலக புலிகள் தினத்தை ஒட்டி நெல்லையில் 125 அடி நீள ஓவியத்துடன் புலிகள் பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. வனத்துறை சார்பில் நெல்லை மாவட்ட அறிவியல் மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 50 மாணவ மாணவிகள் இணைந்து 125 அடி நீளமுள்ள துணியில் வனங்கள், புலிகள் மற்றும் வனவிலங்குகள் பாதுகாப்பை வலியுறுத்தும் பிரம்மாண்ட ஓவியத்தை வரைந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே ரயிலின் முன்பகுதியில் மோதி ஆண் மயில் காயமடைந்தது. சீர்காழி ரயில் நிலையத்தில் ரயில் புறப்பட தயாரான போது அவ்வழியாக பறந்து வந்த ஆண் மயில் ரயிலின் முன்பகுதியில் மோதி காயம் ஏற்பட்டது. காயமடைந்த மயிலை அங்கே நடைபயிற்சி செய்தவர்களும் பயணிகளும் மீட்டு அதற்கு தண்ணீர் கொடுத்து முதலுதவி சிகிச்சை அளித்தனர். போராட்டம் நடத்தி வரும் மாணவர்களிடம் பிரதமர் மோடி பேசிய செல்ஃபி வீடியோ பதிவு 30 கோடி பார்வையாளர்களை இன்ஸ்டா போன்ற சமூக ஊடகங்கள் வாயிலாக எட்டியுள்ளது. இன்ஸ்டாவில் பிரதமர் மோடிக்கு ஒரே இரவில் சுமார் 10 லட்சம் புதிய பார்வையாளர்கள் கிடைத்துள்ளனர். சுமார் 1.5 லட்சம் பேர் கமெண்ட் வெளியிட்டுள்ளனர். இதற்காக பிரதமர் மோடி மாணவர்களுக்கு நன்றி தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்களில் நிறைய ரீல்ஸ்களை பதிவிடுமாறு அமைச்சர்களுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. இன்றைய ஜென்சி இளைஞர்கள் சமூக ஊடகங்களிலும் இன்ஸ்டாவிலும் எப்போதும் இயங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். உங்களில் எத்தனை பேர் வலைதளங்களில் தீவிரம் காட்டி வருகிறீர்கள் என்று அமைச்சர்களிடம் கடந்த அமைச்சரவை கூட்டத்தில் பிரதமர் மோடி கேள்வி எழுப்பியுள்ளார். முறையில் அனுமதி பெறாமல் நீதிமன்ற நிகழ்வுகளை படம் பிடிக்கக்கூடாது, பகிரக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் எச்சரித்துள்ளது. 24 மணி நேர பொழுதுபோக்குக்கான இடம் நீதிமன்றம் அல்ல என்றும் நீதிபதிகள் காட்டமாக கூறியுள்ளனர். சமூக ஊடகங்களில் லைவாகவும் வீடியோவாகவும் நீதிமன்ற அலுவல்கள் பதிவிடுவதை நிறுத்துமாறு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. விரைவு நீதிமன்றங்கள் மிகவும் தாமதமாகவே நீதி வழங்குவதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. கடந்த ஆண்டு இறுதியில் உள்ள நிலவரப்படி சுமார் 2.5 லட்சம் வழக்குகள் நிலுவையில் தேங்கியுள்ளன. நீட் தேர்வு முறைகேடு வழக்கை விசாரிக்க பிரதமர் மோடி விரைவு நீதிமன்றம் அமைக்க உத்தரவிட்டார். ஆனால் ஏற்கனவே உள்ள விரைவு நீதிமன்றங்கள் உடனடியாக தீர்ப்பு வழங்கவில்லை. சுமார் 1.5 லட்சம் போக்சோ மற்றும் பாலியல் பலாத்கார வழக்குகளை விரைவு நீதிமன்றங்கள் விசாரித்து வருகின்றன. இதில் இதுவரை சுமார் 66,000 வழக்குகள் மட்டுமே முடிந்துள்ளன.
வந்தே மாதரம் பாடலை அவமதிப்பதை தண்டனைக்குரிய குற்றமாக்கும் மசோதா மாநிலங்களவையில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலை அவமதிப்பது அல்லது அந்த பாடல் பாடப்படும் போது இடையூறு செய்வதை தண்டனைக்குரிய குற்றமாக்கும் என தேசிய கௌரவ பாதுகாப்பு மசோதாவை மாநிலங்களவையில் மத்திய உள்துறை இணையமைச்சர் நித்யானந்த் ராய் தாக்கல் செய்தார். தாக்கல் செய்யப்பட்ட புதிய மசோதாவின்படி வந்தே மாதரம் பாடலை அவமதிப்பது அல்லது அந்த பாடல் பாடும்போது இடையூறு செய்வது தண்டனைக்குரிய குற்றமாக கருதி 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் 2 நாட்கள் கார்கில் போர் நினைவிடத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். 1999ஆம் ஆண்டு நடந்த கார்கில் போர் மோதல் நிறைவடைந்ததை நினைவு கூறும் வகையில் இன்று விஜய் திவஸின் 27ஆம் ஆண்டு கொண்டாடப்படுகிறது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் வரும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி விவசாயம் மற்றும் ஐஸ்வர்யம் பெருகும் வகையில் நடத்தப்படும் நிறை புத்தரசி பூஜை நடைபெற உள்ளதாக திருவிதாங்கூர் தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. கேரளத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் நிறை புத்தரசி பூஜை இந்த ஆண்டு சபரிமலை ஐயப்பன் கோவிலில் வரும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி நடைபெறும் என திருவிதாங்கூர் தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. மேலும் இதையொட்டி ஆகஸ்ட் 2ஆம் தேதி மாலை நடை திறக்கப்பட்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி அதிகாலை சிறப்பு பூஜைகளுக்கு பிறகு அச்சன் கோவிலிலிருந்து கொண்டுவரப்பட்ட நெற்கதிர்கள் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட உள்ளன. இதனால் இந்த நிகழ்விற்கான ஆன்லைன் முன்பதிவு தற்போது தீவிரமாக நடைபெற்று வருவதாக திருவிதாங்கூர் தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் ஆசிரியர் பணி நியமனம் இடஒதுக்கீட்டு முறையில் முறைகேட்டை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் உள்ளிட்ட தேர்வர்கள் குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டனர். இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கான 6800 காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என தேர்வர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இடஒதுக்கீட்டு பட்டியலில் உரிய இடமளிக்க கோரியும் உச்சநீதிமன்ற வழக்குகளை விரைவுபடுத்த கோரியும் அமைச்சர்கள் மற்றும் தலைவர்களின் இல்லங்களை முற்றுகையிட்டு வருகின்றனர். இந்நிலையில் முன்னாள் முதலமைச்சர் மாயாவதி இல்லத்தை ஏராளமானோர் முற்றுகையிட முயன்றனர். ஜம்மு காஷ்மீரில் கனமழையால் பாக்லிஹார் நீர்மின் திட்ட அணை சலால் நீர்த்தேக்க அணையில் நீர்மட்டம் உயர்ந்ததால் உபரி நீர் திறந்துவிடப்பட்டது. மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் நீர்பிடிப்பு பகுதிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. செனாப் ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ள பாக்லிஹார் நீர்மின் திட்ட அணையில் நீர்வரத்தை கட்டுப்படுத்த பல்வேறு மதகுகள் வழியாக தண்ணீர் திறக்கப்பட்டது. ரியாசி மாவட்டத்தில் செனாப் ஆறு மற்றும் சலால் அணை நீர்த்தேக்கத்திற்கு வரும் நீரின் அளவு கணிசமாக அதிகரித்துள்ளது. இதனால் ஆற்றின் கீழ்ப்பகுதிகளில் செனாப் ஆற்றின் நீர்மட்டமும் நீரோட்டமும் கணிசமாக உயர்ந்துள்ளது. தொடர்ந்து கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதிகளில் வெள்ள அபாயம் நீங்கிய நிலையில் ஜூலம் நதியின் நீர்மட்டமும் குறைந்தது. கடந்த 24 மணி நேரத்தில் ஜம்மு காஷ்மீரின் பல பகுதிகளில் கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது. மேலும் நள்ளிரவு முதல் காஷ்மீரின் தெற்கு மாவட்டங்களில் மழை பெய்த போதிலும் காஷ்மீர் பள்ளத்தாக்கில் உள்ள ஜீலம் நதியின் நீர்மட்டம் குறைந்து வருகிறது. இதனால் பள்ளத்தாக்கில் வெள்ள அபாயம் குறித்த அச்சம் தணிந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். டெல்லி ஸ்வரூப் நகரில் கட்டுமான பணி நடைபெற்ற இடத்தில் கட்டிடத்தின் மேற்கூடை இடிந்து விழுந்ததில் 5 தொழிலாளர்கள் சிக்கினர். அவர்களில் 4 பேர் உடனடியாக மீட்கப்பட்ட நிலையில் சஞ்சய் என்பவர் இடிபாடுகளில் சிக்கி தீவிர காயமடைந்தார். உத்தரப்பிரதேசத்தில் ஆசிரியர் பணி நியமனம் இடஒதுக்கீட்டு முறையில் முறைகேட்டை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் உள்ளிட்ட தேர்வர்கள் குண்டுகட்டாக கைது செய்யப்பட்டனர். இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கான 6800 காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என தேர்வர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். இடஒதுக்கீட்டு பட்டியலில் உரிய இடமளிக்க கோரியும் உச்சநீதிமன்ற வழக்குகளை விரைவுபடுத்த கோரியும் அமைச்சர்கள் மற்றும் தலைவர்களின் இல்லங்களை முற்றுகையிட்டு வருகின்றனர். இந்நிலையில் முன்னாள் முதலமைச்சர் மாயாவதி இல்லத்தை ஏராளமானோர் முற்றுகையிட முயன்றனர். நாடாளுமன்ற வளாகத்தில் தான் பேசிய கருத்துக்கள் சமூக ஊடகங்களில் தவறாக வெளியாகி உள்ளதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸல பதிவில் பொதுமக்களை தவறாக வழிநடத்த செயற்கை நுண்ணறிவை பொறுப்பற்ற முறையில் தவறாக பயன்படுத்துவதை ஒருபோதும் பொறுத்துக் கொள்ள முடியாது என்று திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலின் AI வீடியோக்கள் சமூக ஊடகங்களிலிருந்து நீக்கப்பட்டதாகவும் அவை தவறான நோக்குடன் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இன்றைய தலைமுறையினர் கேட்பதற்கு நாம் பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று RSS தலைவர் மோகன் பாகவத் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் தான் இளைஞனாக இருக்கும்போது கீழ்ப்படிந்து நடந்து கொண்டதாகவும் ஆனால் தற்போது நிலைமை அப்படி இல்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். இளைஞர்கள் மீது மிகுந்த பாசம் காட்ட வேண்டும் என்றும் அவர்களுடன் நேரம் செலவிட வேண்டும், அவர்களுடன் உரையாட வேண்டும் என்றும் மோகன் பாகவத் வலியுறுத்தியுள்ளார்.
வினாத்தாள் கசிவு விவகாரங்களை விசாரிக்க அமைக்கப்பட்டுள்ள சிறப்பு விரைவு நீதிபதியாக அனுக்ரோவர் பாலிகா பொறுப்பேற்றுள்ளார். நாடு முழுவதும் அதிர்வுகளை ஏற்படுத்திய நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பான முறைகேடு வழக்குகளை தீவிரமாக விசாரிக்க டெல்லி ரவுஸ் நீதிமன்ற வளாகத்தில் சிறப்பு விரைவு நீதிமன்றம் அமைக்கப்பட்டது. இந்த சிறப்பு விரைவு நீதிமன்றத்தின் நீதிபதியாக அனுக்ரோவர் பாலிகா தற்போது பொறுப்பேற்றுள்ளார். டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்தும் மாணவர்கள் பீட்சா டெலிவரி செய்ய வந்த ஊழியரை சுற்றி வளைத்து அவரிடமிருந்த பீட்சாக்களை பசியோடு பிடுங்கி தின்றனர். பணமும் கிடைக்காமல் டெலிவரியும் செய்ய முடியாமல் அந்த ஊழியர் பரிதாபகரமாக திரும்பிச் சென்றார். இது தொடர்பான வீடியோ கைப்பற்றிய டெல்லி போலீசார் புகார் தரப்பட்டால் நடவடிக்கை எடுப்பதாக கூறினர். ஒரே ராக்கெட்டில் 5 செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தி சீனா சாதனை படைத்துள்ளது. சீனாவின் கோபி பாலைவன பகுதியில் அமைந்துள்ள செயற்கைக்கோள் ஏவுதளத்தில் இருந்து கினெட்டிகா 1 என்ற அதிநவீன கேரியர் ராக்கெட் வான் நோக்கி வெற்றிகரமாக பாய்ந்தது. 5 அதிநவீன வணிக செயற்கைக்கோள்கள் இந்த ஒரே ராக்கெட்டில் வைக்கப்பட்டு விண்ணில் ஒன்றன் பின் ஒன்றாக வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. நிலவில் 250 முறை நில அதிர்வு ஏற்பட்டுள்ளதாக இஸ்ரோ பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளது. நிலவு குறித்த ஆய்வை இஸ்ரோ தீவிரப்படுத்தியுள்ள நிலையில் சந்திராயன் 3 விண்கலத்தின் மூலம் விக்ரம் லேண்டரை நிலவில் செலுத்தியது. அதிலிருந்து இறங்கிய பிரக்யான் ரோவர் தொடர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த ஆய்வின் மூலம் புதிய தகவல்களை இஸ்ரோ விஞ்ஞானிகள் வெளியிட்டு வருகின்றனர். நிலவின் மேல்பரப்பில் வெப்பம் கடத்தப்படவில்லை என்றும் லேண்டர் தரையிறங்கிய சிவசக்தி என்ற பெயரில் இதுவரை 250 முறை நில அதிர்வு ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. ஈரானுக்கு ஆயுதங்கள் வழங்கினால் மிகவும் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதினும் ஜி ஜின்பிங்கும் ஈரானுக்கு ஆயுதங்கள் தரமாட்டோம் என்று தமக்கு வாக்குறுதி அளித்திருப்பதாக ட்ரம்ப் விளக்கம் அளித்துள்ளார். அமெரிக்க துணை அதிபர் ஜெடி வான்ஸ் மற்றும் அவர் துணைவி உஷா ஆகியோர் தங்கள் இல்லத்தில் புதிய வரவான மகன் அலெக் நீல் வான்ஸின் புகைப்படங்களை பகிர்ந்துள்ளனர். ஏற்கனவே இந்த தம்பதிக்கு இருக்கும் 3 குழந்தைகளின் படங்களும் அதில் இடம்பெற்றுள்ளன. தங்கள் குடும்பம் இப்போது 6 பேராக அதிகரித்துள்ளதாக அதில் மகிழ்ச்சியுடன் குறிப்பிட்டுள்ளனர்.